சினிமாட நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ரிவ்யூ வந்து சூரி ஐஸ்வர்யா லட்சுமி நடிப்பில் சூரியோட கதையில் பிரசாந்த் பாண்டியராஜ் திரைக்கதை எழுதி இயக்கி இருக்கிற திரைப்படம் வந்து மாமன். இந்த படத்துடைய கதை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சூரியோட அக்கா வந்து சுவாசிகா, அக்கா வீட்டுக்கார் வந்து நம்ம நடன இயக்குனர் பாபா பாஸ்கர். இவங்களுக்கு வந்து திருமணமாகி ஒரு 10 வருஷம் குழந்தையே இருக்காது. 10 வருஷம் கழிச்சு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தைய வந்து முதலாக சூரி அக்கா மேலே வந்து ரொம்ப பாசம். சூரிக்கு தன்னுடைய அக்கா தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துருக்காரு. அக்காவுக்கும் தன் தம்பி தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்படியான சூழலில் சுவாசிகாவுக்கு வந்து திருமணமாகி 10 வருடங்கள் கழித்து ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தைய முதலாக வந்து இவர் தான் வந்து கையில் வாங்கணும்னு நினைக்கிறார். அதே மாதிரி இவர் தான் கையிலேயே வாங்குறாரு. அந்த குழந்தைக்காகவே இவர் வந்து வாழ்கிறாரு. இப்படியான சூழலில் அந்த குழந்தை வந்து தன்னுடைய தாய் மாமனை விட்டு எதுவுமே பிரியறது கிடையாது. தனக்கு வந்து அப்பா அம்மா கூட தேவை கிடையாது, யாருமே தேவை கிடையாது. எனக்கு என் மாமா தான் இல்லை, எனக்கு என் மாமா தான் இல்லைன்னு சொல்லிட்டு இவன் கூடவே வளர்றான். இந்த கட்டத்தில் சூரிக்கு வந்து அந்த ஊரில் அவங்க அக்காவுக்கு பிரசவம் பார்க்குற ஒரு மருத்துவர் வந்து நம்ம ஐஸ்வர்யா லட்சுமி அவங்கள வந்து காதலித்து கல்யாணம் பண்ணுறார். இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடந்து அந்த முதல் இரவுலேருந்து கலாட்டம் ஆரம்பிக்குது. பையன் வந்து நான் வந்து என் மாமனை விட்டு வெளியில் போக மாட்டேன், நான் 2 பேரும் நடுவில் போய் படுக்க படம் பயங்கரமாக எழுந்து நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. அவங்களுக்குள்ளே நடக்கிற அந்த விஷயங்கள். இவன் சூர்யாவில் வந்து தன்னுடைய மருமகனை வந்து திட்டவும் முடியாது, அடிக்கவும் முடியாது, ஒதுக்கவும் முடியாது. அந்த மாதிரியான ஒரு சூழல். ஐஸ்வர்யாவுக்கு வந்து தன் காதலித்த கணவன் கூட நம்ம வந்து தனிமையாக ஒரு 5 நிமிஷம் கூட பேச முடியல அப்படின்ற ஒரு ஏக்கம். இப்படியான விஷயங்கள் போகுது. அந்த பையனை வந்து எப்படி அங்கேருந்து அவங்க வந்து எப்படி விலைக்கு வச்சுட்டு இவங்க 2 பேரும் தாம்பத்திய வாழ்க்கைக்கு வராங்க, எப்படி சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள், இதெல்லாம் வந்து எப்படி போகுது அப்படின்றது தான் கதை. ஒரு கட்டத்தில் இது என்ன ஆகுதுன்னு சொன்னால், ஐஸ்வர்யா லட்சுமிக்கு வந்து மதுரைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறாங்க. தன்னுடைய அக்கா பையனை அக்காவிடமே ஒப்படைச்சிட்டு சூரியம் அவங்க கூடவே போகிறாரு தன்னுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கு. இப்படியான சூழலில் நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயம் வருது. அந்த பையன் வந்து சூரிய மறந்துட்டான்னு எல்லோரும் சொல்லும்போது, அந்த அக்கா வந்து என்ன பண்ணுறாங்க, அவ்வளோ பாசம் இருக்கிற தன்னுடைய தம்பியையே இறந்துட்டான்னு சொல்லி தன்னுடைய மகனை வந்து சூரிய மறக்க வைக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இப்படியாக போகக்கூடிய இந்த கதை ஒரு கட்டத்தில் எல்லாருக்குமே உண்மை தெரிய வருது. இந்த பக்கம் ஐஸ்வர்யா லட்சுமி கர்ப்பமாகறாங்க. இந்த பக்கம் வந்து தாத்தான்னு ஒரு கேரக்டர் இருக்குது, ராஜகிரண் அண்ட் இவங்க எல்லாமே ஒரு அட்வைஸ் பண்ணி யாரும் பிரியாமல் பல அந்த குடும்பங்களுக்கு நடக்கிற பல குழப்பங்கள், பல சண்டைகள் இப்படியாக போய் கிளைமேக்ஸில் வந்து எல்லாருமே ஒன்று சேர்ந்து அந்த பையன் மேலே தப்பு இல்லை, நம்ம தான் எல்லாருமே தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம், யார் சொன்னாலும் எது சொன்னாலும் புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து முடிச்சிருக்கிறாங்க. ஒரு படம் வந்து ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கலகலப்பாக தான் ஆரம்பிக்குது. ஆனால் முதல் பாதி போகிறதுக்குள்ளே எண்டா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இவ்வளோ ஓவர் டோஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு செகண்ட் ஹாஃபில் அப்படியே கொஞ்சம் படம் டேக் ஆஃப் ஆகுது. இதே மறுபடியும் அதே சண்டை சச்சரவுகள் எல்லாமே தான். இந்த படத்தில் ஒரு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், குடும்ப உறவுகளை மட்டும்தான் காட்டியிருக்காங்க. மற்றபடி இந்த கதையில் வர மாதிரி ஒரு வில்லன் வரணும், சூரிய வந்து பறந்து ஃபைட் பண்ணணும், அந்த மாதிரிலாம் இல்லாமல், ஒரு சண்டை இல்லாமல் குடும்பங்களுக்குள்ளே நடக்கிற ஒரு ஈகோ பிரச்சனை, ஒரு பாச பிரச்சனை இப்படிலாம் காட்டியிருக்காங்க. ஆனால் என்ன ஒன்று, படம் ஃபுல்லாக அழுகோன்னு அழ வச்சு எல்லாருமே நம்மளையும் அழ வச்சுட்டாங்க. படத்தில் சுவாசிகா, ராஜகிரண், நம்ம விஜய் சந்திரசேகர், அதுக்கு பிறகு சூரிக்கு பையனாக நடிச்சிருக்கிற ஒரு தம்பி, இந்த மாதிரி பல கேரக்டர்கள், பாபா பாஸ்கர், ஸோ எல்லாருக்குமே நடிக்க தெரியும். அதுக்காக வந்து எல்லா சீன்லையும் நடிக்க வச்சுட்டு இருந்தாலே எப்படி, அது ஓவராக நடிச்சுக்கிட்டே இருக்காங்க, ஓவராக அழுதுகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி ஒரு அழகாக இன்னும் கொஞ்சம் ரசிக்கிற மாதிரி எடுத்துருக்கலாம். கண்டிப்பாக இந்த படம் நிச்சயம் வந்து பிஎன்சியில் ஒரு குடும்ப ஆடியன்ஸுக்கு பிடிக்கும். ஏன்னா எந்த ஒரு வல்கரும் கிடையாது, எந்த ஒரு இதுவும் கிடையாது. அதேமாதிரி எல்லாரும் நடிப்பும் தனித்தனியாக எடுத்து பார்த்தோம்னா இவங்களா இப்படி நடிச்சிருக்கிறாங்க அப்படின்ற அளவுக்கு இருக்குது. ஆனால் சுவாசியோட நடிப்பு நம்ம விஜய் சந்திரசேகரெல்லாம் தூக்கி சாப்பிட்டுச்சு. ஒரு சீன்லையும் அவ்வளோ எமோஷ்னல். தன்னுடைய தம்பியே இறந்துட்டான்னு மாலை போட்டு இருக்கிற இடத்துல தன்னுடைய அம்மா வந்து பார்க்கும்போது அவங்க காலை பிடிச்சி கதறி அழகிற காட்சியாகட்டும், தன்னுடைய தம்பி வந்து தன்னுடைய மகனை பார்க்க முடியாமல் அவன் மறைஞ்சு நின்று பார்த்துட்டு அழகிறத பார்த்துட்டு இவங்க கலங்குறது, அந்த மாதிரி நிறைய காட்டியிருக்காங்க. சூரி தன்னுடைய நடிப்பில் கண்டிப்பாக மெனக்கெட்டிருக்கிறாரு. அவருடைய உடல் மொழி எல்லாமே மாறி இருக்குது. கண்டிப்பாக சூரிக்கு வந்து நல்ல எதிர்காலம் இருக்குது, அதை நம்ம சொல்ல தேவையில்லை. நிச்சயம் இந்த மாதிரி கதைகள் வந்து தேர்ந்தெடுத்து நடிப்பாருன்னு சொல்லி நினைக்கிறேன். ஆனால் இந்த படத்தில் நடிப்பில் ஒரு எல்லாரையுமே கவரக்கூடிய ஒரு விஷயம், எல்லாருமே கவர்ந்தவர் யாருன்னு சொன்னால் நம்ம நடன இயக்குனர் பாபா பாஸ்கர் தான். ஒரு அழகான அளவான நடிப்பை வெளி கொடுத்துருக்கிறாரு. நிச்சயமாக அவருடைய நடிப்பு வந்து நம்மளுக்கு வந்து கண் கலங்க வைக்குது. இந்த படத்தில் இவ்வளோ பெரிய காஸ்டிங் இருக்குது, இது நடுவில் அட்வைஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு கேரக்டர் வேணுமென்றதுக்காக நம்ம ராஜகிரனையும் விஜய் சந்திரசேகரையும் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அங்கங்கே வருவாங்க, கருத்து சொல்லுவாங்க, போவாங்க, கடைசியில் இறந்துருவாங்க, முடிஞ்சு போச்சு அவங்களுடைய கேரக்டர். அவங்க இல்லாமல் கூட இந்த படத்தை நகர்த்தியிருக்கலாம். இன்னொன்று, இந்த படத்தில் ஏகப்பட்ட கேரக்டர்கள் எல்லாருமே பேச வச்சுருக்கிறார் இயக்குனர், எல்லாருமே நடிக்க வச்சுருக்கிறாரு. கண்டிப்பாக இந்த படம் வந்து ஃபேமிலியாக உட்காந்து பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த படம் ஒரு நல்ல படமாக தான் இருக்கும்.